welcome to Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th அண்ட் 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இம்யூனாலஜி இந்த சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த டாப்பிக்கில் இருக்கிற சாப்டர்ஸை பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரோட பார்ட் 2 இது, அதாவது லெக்சர் 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க போகிறது வந்துட்டு ஆக்சுவலாக மைக்ரோப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம போன வீடியோவில் ஆக்சுவலாக மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ சீஸாக இருக்கட்டும், கர்டாக இருக்கட்டும், அண்ட் மில்க் அண்ட் மெனி அதர் திங்ஸ். இதில் ஃபஞ்சை அண்ட் பாக்டீரியாவோட யூசஸை பார்த்தோம், ப்ரிப்ரேஷன் அண்ட் சோர்ஸஸ் பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்டி மில்லியனியர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மல்டி மில்லியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உருவாக்குறதுல இந்த மைக்ரோப்ஸால் தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் மைக்ரோப் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுலேயே 3 பார்ட்ஸ் இருக்குது. First, fermented beverages. So fermented beverages ana alcohol. ஜென்ரலாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதை நம்ம ட்ரிங்க்ஸ் அண்ட் சொல்லுவோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, எந்த மைக்ரோவாலன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா chemicals, acids, enzymes and bioactive agents. So இந்த 3 parts தான் நம்ம இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்மெண்டட் பெவரேஜஸ்னா ஆல்கோஹால். ஸோ ஆல்கோஹால்னா நம்ம வந்து ட்ரிங்க்ஸ்ன்னு குடிக்கிறோம் இல்லையா. ஸோ பீராக இருக்கலாம், ரம், விஸ்கி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா, இதுதான் ஆல்கோஹால்னு நம்ம சொல்லுவோம். இதோட ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு குளுக்கோஸ் சோர்ஸ் வேணும். ஸோ அகெயின் குளுக்கோஸ் சோர்ஸ் நம்மளுக்கு எதில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, கிரேப்ஸ், வீட் அண்ட் வாட் எல்ஸ், பார்லி. ஸோ இது மூணுத்துலேயுமே ஆக்சுவலாக குளுக்கோஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கோஹாலில் பார்த்திங்கன்னா இந்த 3 திங்ஸை தான் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். கிரேப்ஸ்லேயும் அதிகமான ஆல்கோஹால், அதாவது குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கிறதால நம்ம வந்து ஆல்கோஹாலை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆர்கானிசம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்ட். இது கூட இதோட ஸ்பீஷீஸ் பேர் சக்காரோமைசிஸ் cerevisiae. ஓகே, இந்த ஈஸ்டோட ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் தான் பார்த்திங்கன்னா, ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷனை நம்ம ஃபர்மெண்டேஷன்னு சொல்லுவோம். அந்த ஃபர்மெண்டேஷனில் வர பை ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதை தான் ஆக்சுவலாக நம்ம ப்ரெட்டில் கூட யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஈஸ்ட்டை. அந்த டைமில் அந்த ஈஸ்ட்டை நம்ம பேக்கர்ஸ் ஈஸ்ட்ன்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஆல்கோஹாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதால இதை நம்ம ப்ரூவர்ஸ் ஈஸ்ட்ன்னு சொல்லுவோம். ப்ரூவர்ஸ் ஈஸ்ட். ஸோ பேக்கர்ஸ் ஈஸ்ட் அண்ட் ப்ரூவர்ஸ் ஈஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். தட் இஸ் சக்காரோமைசிஸ் cerevisiae. ஓகே, இப்போது இந்த சக்காரோமைசிஸ் cerevisiae எப்படி ஆல்கோஹால் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, C6H12O6 ப்ளஸ் இதுக்கு இந்த ஈஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணப்போ, குளுக்கோஸ் சோர்ஸில் இந்த ஈஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணால் இது வந்து ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் அதாவது ரெஸ்பிரேஷன் வித்தவுட் ஆக்சிஜனில் பார்த்திங்கன்னா, ஆர் ஐ கேன் சே ஃபர்மெண்டேஷன். இந்த பாத்வேஸ் எல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் படிப்போம். பட் ஹியர் இந்த ஆனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் இதோட பை ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா C2H5OH ethanol plus carbon dioxide.
இந்த ஈஸ்ட் பார்த்திங்கன்னா 13% ஆஃப் ஆல்கஹால் தான் ஆக்சுவலாக ஃபார்ம் பண்ண முடியும். பிகாஸ் ஈஸ்ட் வந்துட்டு when excess amount of alcohol ப்ரொடியூஸ் ஆகும்னா ஈஸ்ட்க்கு அது பாய்சன் ஆகிட்டு ஈஸ்ட் வந்து அதில் செத்துடும். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் இந்த ஆர்கானிசம் வந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்குது. 13% ஆல்கஹால் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் ஆல்கஹால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும்ல. ஸோ ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும்போது இதுக்கு வந்து டாக்ஸிக் ஆகிட்டு இது வந்து டெட் ஆகிடும். ஸோ அந்த ஈஸ்ட் வந்து செத்துடும், ஆல்கஹால் வந்து நம்ம எடுத்துடுவோம். ஸோ வெறும் 13% கான்சன்ட்ரேட்டடான ஆல்கஹால் பார்த்திங்கன்னா இட் வில் பி நாட் ஸோ ஆல்கஹாலிக். அது வந்து நம்ம இட் வில் பி ஆல்கஹால். பட் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் ஷாப்ஸ் நீங்கள் இல்லை எனிபடி ஹூ கோஸ் ஃபார் ட்ரிங்க் ஷாப்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா 13% ஆல்கஹாலை வந்து அவங்க வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ இட் வில் பி ஹையர் லெவல், வேறு லெவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. 2 மெத்தட்ஸ்ன்றதை விட ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஜஸ்ட் நார்மலாக இதுலேருந்தே நம்மளுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் ப்ரிப்பேர் ஆன உடனே 13% ஆல்கஹாலையே நம்ம வந்துட்டு கன்சியூம் பண்ணால் அது வந்து அன்டிஸ்டில்டு ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஸோ அதோட கான்சன்ட்ரேஷனை நம்ம அதிகமாக்கல. ஸோ ஆல்கஹாலையே நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஆல்கஹால் இஸ் நத்திங் பட் எத்தனால். இதில் டிஸ்டில்டு ஆல்கஹால் அண்ட் அன்டிஸ்டில்டு ஆல்கஹால். அன்டிஸ்டில்டு ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா 13% இருக்கும். மினிமம் 8 to 15%. மினிமம் இஸ் 8, மேக்ஸிமம் இஸ் 15%. இவ்வளோ தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து இருக்கும். டிஸ்டில்டில் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி 50%, 30%, 80% ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷனை நம்மளுக்கு தேவைன்றப்போ இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை நம்ம செப்பரேட் பண்ணுறப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து ஆல்கஹால் அதிகமாகிட்டே போகும். அந்த டைமில் அதை வந்து இண்டஸ்ட்ரீஸில் அதை பேக் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஓகே, டிஸ்டில்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ரம், விஸ்கி, மெனி அதர் திங்ஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெர் ஆர் மெனி டைப்ஸ். ரம், விஸ்கி, பிராண்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்டில். தே ஆர் மோர் ஆல்கஹாலிக். அதே அன்டிஸ்டில்ல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சே பீர் அண்ட் வைன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்டிஸ்டில்டு ஆல்கஹாலில் வரும். ஸோ ஃபர்மெண்டட் பெவரேஜஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன் தான் பார்த்தோம். ஸோ ஆல்கஹால் வந்துட்டு ஒரு ஃபர்மெண்டட் பெவரேஜ்னு நம்மளோட என்சிஆர்டி சொல்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் அபவுட் ஃபர்மெண்டட் பெவரேஜஸ். இப்போது ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஆன்டிபயோட்டிக் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எவர் டிஸ்கவர்ட் ஆன்டிபயோட்டிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின். Okay, in the penicillin was discovered by Alexander Fleming. அடுத்ததா இந்த டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அவராகவே கண்டுபிடிச்சது கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஐ திங்க். Staphylococcus. So Staphylococcus என்ற பாக்டீரியா இருக்கு இல்லையா, இட்ஸ் அ filamentous bacteria. ஸோ இந்த பாக்டீரியாவை பேட்ரி டிஷ். ஸோ பேட்ரி டிஷ் பார்த்தீங்கன்னா லேப்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து டிஷ்யூ கல்ச்சர், பாக்டீரியா கல்ச்சர் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியாவோட பாக்டீரியா கல்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ பாக்டீரியா கல்ச்சர்னா ஒரு நியூட்ரிட்டிவ் மீடியமில் வந்து பாக்டீரியாவை அவங்களே க்ரோ பண்ண வைப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா குரூப்ஸாக இந்த மாதிரி ஃபார்ம்டாக இருந்துச்சு.
கொஞ்ச நாள் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இ லெஃப்ட் தட் மீடியம் அப்படியே விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதில் வந்து ஃபங்கஸ் க்ரோத் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபங்கஸ் க்ரோ ஆனதால் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேட்ரி டிஷ் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஆக்சுவலாக அப்சர்வ் பண்ணார். ஸோ அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் க்ரோனான பிளேஸில் எந்த பாக்டீரியாவுமே இருக்கல, நோ பாக்டீரியா. அதுலேருந்து அந்த ஃபங்கஸ் கிட்டேருந்து தள்ளி தூரத்தில் பாக்டீரியாவோட குரூப்ஸ் இருந்துச்சு. ஸோ இவர் அப்சர்வ் பண்ணார். ஸோ ஃபங்கை இருக்கிற இடத்துல ஏன் பாக்டீரியா க்ரோ ஆகலன்றது இவர் அப்சர்வ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இது வந்து சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணு, அதனால அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே இறந்துடுது. ஸோ இதை இவர் டிஸ்கவர் பண்ணார். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவரை இன்டென்ஷனலாக டிஸ்கவர் பண்ணாததால், ஸோ அவர் இன்டென்ஷனலாக டிஸ்கவர் பண்ணல, ஜஸ்ட் ஏதோ பை சான்ஸ் வந்துட்டு அவர் அப்சர்வ் பண்ணதால இது வந்து டிஸ்கவர் ஆனதால் இந்த மாதிரி டிஸ்கவரியை நம்ம செரெண்டிபிட்டின்னு சொல்லுவோம். செரெண்டிபிட்டினா டிஸ்கவரி பை சான்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பை சான்ஸால் அவர் வந்து ஆக்சுவலாக டிஸ்கவர் பண்ணது. ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், செரெண்டிபிட்டி டிஸ்கவரி అని சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த ஃபங்கையோட ஃபுல் பொட்டென்ஷியலை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இவர் ஜஸ்ட் இந்த பெனிசிலியம் என்ற ஒரு ஃபங்கஸ் இங்கே க்ரோ ஆகிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் இதுக்கப்புறமா டூ சயின்டிஸ்ட் வந்தாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னஸ்ட் செயின் அண்ட் ஃப்ளோரே. இந்த 2 சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பெனிசிலியம் ஆர் இந்த ஃபங்கையோட ஃபுல் பொட்டென்ஷியல், ஸோ அதால் என்னென்ன பண்ண முடியும், அதுலேருந்து என்னென்ன மெடிசன்ஸ் உருவாக்க முடியும், அதை பற்றி டீட்டெயிலாக இவங்க வந்து தியரிஸை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதனால பார்த்திங்கன்னா ஏர்னஸ்ட் செயின், ஃப்ளோரே அண்ட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு 1945 இந்த 3 சயின்டிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. நோபல் ப்ரைஸ் வந்து இந்த 3 சயின்டிஸ்ட்ஸ்க்கு கிடச்சிச்சு. ஓகே, இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ண, இந்த டேட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 சயின்டிஸ்ட்ஸ் பேரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 1945 இவங்க டிஸ்கவரி பண்ணுற டைமில், அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு. வேர்ல்டு வாரில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜுரிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இன்ஜுரிஸ் ஆகிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்காக பார்த்திங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா லீத்தலாக இருந்ததால் இந்த மெடிசன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இட் சேவ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் இன் வேர்ல்டு வார் 2 ஆல்சோ. ஸோ இதையும் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்சிஆர்டியில். ஸோ யூ மஸ்ட் நோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சில டிசீசஸ், க்யூரபிள் டிசீசஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து whooping cough, leprosy, நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளேக், இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் க்யூரபிளாக மாறிச்சு. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் இது ரொம்பவே லீத்தலான டிசீஸாக இருந்துச்சு. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சதுலேருந்து ஸோ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாமே ஆக்சுவலாக க்யூரபிளாக மாறிச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி பார்த்தாச்சு அண்ட் அதில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஸ்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ், ஆசிட்ஸ், என்சைம்ஸ் அண்ட் பயோ ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல்ஸில் ஆக்சுவலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆசிட்ஸில் நம்மளோட என்சிஆர்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறது 4 ஆசிட்ஸ். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பியூட்டரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட். ஸோ இது ரொம்பவே கமர்ஷியலாக யூஸ்ஃபுல்லான ஆசிட்ஸ். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பாக்டீரியாஸ் ஆர் அந்த மைக்ரோப்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா அசிட்டோபாக்டர் அசிட்டை என்ற பாக்டீரியாவில். ஓகே, பியூட்டரிக் ஆசிட் வந்து கிளாஸ்ட்ரீடியம்
Clostridium butylum. இந்த பாக்டீரியாலேருந்து பியூட்டரிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா Aspergillus niger இந்த ஃபங்கையால். இது பார்த்திங்கன்னா பாக்டீரியா, இதுவுமே பாக்டீரியா, பட் இது மட்டும் ஃபங்கை. லாக்டிக் ஆசிட் பார்த்திங்கன்னா லாக்டோபாசிலஸ் என்ற பாக்டீரியாவில். ஸோ இந்த மூணுத்தையுமே சிட்ரிக் ஆசிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இது வந்து ஒரு ஃபங்கையால் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டுச்சு. ஸோ ஆசிட் மேனுஃபேக்சரிங்கில் இந்த 4 ஆசிட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அண்ட் இந்த 4 மைக்ரோப்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்சைம் நம்மளோட என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லைபேசஸ். இப்போ நான் ஏதோ ஒரு ஷாப் போகிறேன், அந்த இடத்துல எனக்கு ஆயிலி ஐட்டம் எதோ பிடிச்சிருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு அது வந்து என்னோடய ட்ரெஸ் மேலே பார்த்திங்கன்னா அந்த கரை பட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம சோப்லலாம் ரப் பண்ணால் அது வந்து போகிறது இல்லையா. அதனால லைபேஸ்ன்ற ஒரு என்சைமை டிட்டர்ஜென்ட்ஸில் ஆட் பண்ணாங்க. ஸோ டிட்டர்ஜென்ட்ஸில் ஆட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் மேலே இருந்த அந்த ஆயிலி சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைபேஸ் என்சைம்ஸால் அது ஈஸியாக ரிமூவபிள் ஆச்சு. நெக்ஸ்ட் என்சைம் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டியேசஸ் அண்ட் பெக்டேஸ். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்டு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்டி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அந்த ஃப்ரூட்டி வந்து மேங்கோலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மேங்கோவில் இருக்கிற அந்த செல்ஸில் இருக்கிற செல் வால்ஸாக இருக்கட்டும், அந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த செல் வாலெல்லாம் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாது. அந்த செல் வாலெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதால அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ரோட்டியேசஸை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேங்கோ, திஸ் இஸ் நாட் அ மேங்கோ, இதே மேங்கோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மேங்கோவில் இருக்கிற அந்த செல் வால் டைஜஷன், அந்த என்ன சொல்கிறது ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, ஸ்டார்ச் அந்த அது கூடவே நம்மளோட ஃபைபர்ஸை கூட ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெக்டேசஸ் என்சைம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து டைஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால ஃப்ரூட் ஜூஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதில் யூஸ் பண்ணுற என்சைம்ஸ் வந்து ப்ரோட்டியேசஸ் அண்ட் பெக்டேஸ். இந்த 3 என்சைம்ஸ் தான் நம்மளோட என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இஸ் bioactive agents. Bioactive agents are really important. இது வந்து நம்மளோட லைஃப் சேவிங் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெப்டோகைனேஸ் அண்ட் இதோட சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவில் இருந்து. ஸோ ஸ்ட்ரெப்டோகைனேஸ்லேருந்து என்ன யூஸ்ஃபுல் திங்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹியூமனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ண சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகைனேஸ் என்ற பயோ ஆக்டிவ் ஏஜென்ட். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மினிட், நான் ஹார்ட்டை ட்ரா பண்ணி ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக் மெயினாக எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற ஆர்டரி இருக்கும் இல்லையா, ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுற ஆர்டரி, ஸோ அதை கொரோனரி ஆர்டரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது இந்த மாதிரி இருக்கும். இது கொரோனரி ஆர்டரி. இந்த கொரோனரி ஆர்டரியில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்ஸ் ஆர் எனி அதர் சப்ஸ்டன்சஸால் இங்கே பிளாக்கேஜ் வந்து உருவாயிருக்கும். இந்த பிளாக்கேஜஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக, ஸோ இங்கே வந்து கிளாட் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, இதை கிளாட்ன்னு நம்ம சொல்லுவோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர் கிளியர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெப்டோகைனேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெப்டோகைனேஸ் இஸ் அ குட் கிளாட் பஸ்டர். ஸோ இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட் பஸ்டர் இந்த கிளாட்டை பர்ஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடும்.
ஸோ தட் பிளட் வந்து திரும்பி போகும். அண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அந்த டைமில் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, பட் ஃபார் சம் டைம் அந்த க்யூர் பண்ணுறதுக்கான டைம் வந்து இதை உண்டாக்கி தரும். ஸோ ஸ்ட்ரெப்டோகைனேஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொரோனரி ஹார்ட் டிசீஸில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோஆக்டிவ் ஏஜென்ட்ஸில் இட் இஸ் அவர் சைக்ளோஸ்போரின். இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து நடக்குதுன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் ரொம்ப நியர் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து தான் நம்ம கிட்னியை வாங்க முடியும். ரொம்ப தூரமான ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் ஒரு எனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தால் தான் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா இம்யூனோ சப்ரெசன்ட் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நடக்கக்கூடாதுன்ட்டு. நம்ம பாடியில் இருக்கிற பிளட் ஆர் இம்யூன் செல்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கனை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண விடாது, கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதில் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட சைக்ளோஸ்போரின். ஸோ ஃபார் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராஃப்ட் ரிஜெக்ஷன் நம்ம பாடியில் ஆகாமல் இருக்கிறதுக்கு சைக்ளோஸ்போரினை யூஸ் பண்ணுவோம். இதோட சோர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா பாலிஸ்போரின். இந்த மைக்ரோப்லேருந்து தான் இந்த சைக்ளோஸ்போரின்ன்ற அந்த மெடிசனை கண்டுபிடிச்சாங்க ஆர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ தட் இந்த கிராஃப்ட் ரிஜெக்ஷன் வந்து தடுக்கிறதுக்காக. இட்ஸ் ஆல்சோ இம்யூனோ சப்ரெசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின்ன்ற ஒரு கெமிக்கல். ஸோ கொலஸ்ட்ரால் எல்லாம் நம்ம பாடியில் அக்யூமுலேட் ஆகிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஆயிலி ஐட்டம் சாப்பிட்டப்போ அந்த கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டின்ன்ற ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுவோம், ஸ்டாட்டின். ஸோ இதோட சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொனாஸ்கஸ் purpuris and it is also yeast. ஸோ இது வந்து ரெண்டாவது டைப்பான ஈஸ்ட். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஈஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரோமைசிஸ் சர்வீஸே பார்த்துருந்தாலே, அதே மாதிரி மொனாஸ்கஸ் பர்புரிஸ் என்ற ஒரு ஈஸ்டில் இது வந்து ஸ்டாட்டின் என்ற ஒரு கெமிக்கலை செக்ரீட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலர். பிளட்டில் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்காக இந்த நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் மைக்ரோப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ யூசஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி மைக்ரோப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். ஸோ சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸில் பாக்டீரியா எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, like the video, then